விஷயம் நாங்கள் வந்து எங்களோட பட்ஜெட்டை முடிவு பண்ணோம். அதாவது எங்கள் பட்ஜெட் எவ்வளோனா 20,000 to 25,000 இதுக்குள்ளே தான் எங்கள் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு போயிருந்தோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னோட வாஷிங் மிஷினோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, வாஷிங் மிஷினில் துணியை போட்டோம்னா அதுவே துவைச்சி பிழிஞ்சு கொடுத்துடணும். இடையில கரண்ட் கட் ஆகி ஆனானா எந்த இடத்துல, அதாவது துவைச்சிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலேருந்து விட்டுதோ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப துவைச்சி இதோட ப்ராசஸிங்கை அதுவே முடிச்சு கொடுத்துடணும். வாய்ப்பில்லை ராஜா. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன உடனே நாங்கள் பார்த்த கம்பெனி வந்து எல்ஜி பார்த்துருந்தோம். எல்ஜியில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 23,000க்கு மேலே இருந்துச்சு. அது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வராததுனால நாங்கள் வந்து எல்ஜி பிராண்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு வேறு பிராண்டுக்கு பக்கம் போனோம். அப்போ நாங்கள் பார்த்த கம்பெனி தான் வால்ஃபுல் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் வந்துச்சு. அதாவது நாங்கள் எதிர்பார்த்து போனது எங்களுக்கு துவைச்சி புளிஞ்சு காய வச்சு கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் அது இல்லாமல் அதில் ஹீட்டர் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக ஃப்ரண்ட் லோட் டாப் லோடுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, டாப் லோடோட ஃப்ரண்ட் லோடு கொஞ்சம் நல்லா துவைச்சி கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் லோடு வந்து ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 30,000க்கு மேலே சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கு. அதுவும் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால நாங்கள் ஃப்ரண்ட் லோட கேன்சல் பண்ணிவிட்டு டாப் லோடு கிட்ட போயிட்டோம். டாப் லோடு வந்து எங்களுக்கு துவைச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாப் லோட செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக